தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பரிசுத்த ஆவியை நம்மை வளப்படுத்தி நாள்தோறும் நம் ஆண்டவர் இயேசுவுக்கு உகந்த வாழ்க்கையை நம்முடைய சிந்தனைகளையும் நம்முடைய செயலிலும் நம்முடைய வார்த்தைகளிலும் நாம் அந்த ஒளியின் பிள்ளைகளாக வாழ நமக்கு தேவையான நம்முடைய கொடைகளில் நம்முடைய இதயத்தில் நம்முடைய ஆன்மாவிலும் பொழிந்தருளும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இன்று தாய் திருச்சபை ஒவ்வொருடைய பாதுகாவலர் சமன் சாதரின் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. அவ்வாறு இன்று மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை நம் ஆண்டவர் இயேசுவின் திருத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, படைக்கப்பட்ட மனிதனின் உள்ளம் இருக்கின்ற ஆன்மா எத்துணை மிகுந்த விலை உயர்ந்தது என்றால், அது படைக்கும் பொழுதே ஆண்டவர் அதை பாதுகாத்து அதுக்காக ஜபித்து அதை வழிநடத்த வர ஒரு தூதரை ஆண்டவர் அதற்காக நியமித்துள்ளார். ஆகவே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு பாதுகாவலர் தூதரை நமக்கு அளித்துள்ளார். அவர் நம்மை ஆபத்து விபத்திலிருந்து காப்பாற்றி நமக்காக ஜெபித்து நம்முடைய சிந்தனையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தூய்மையாவற்றை செய்து ஆண்டவரின் விண்ணரசுக்கு நுழையும் முறை நம்மை அவர் பாதுகாத்து வழிநடத்துவதே ஆண்டவர் அவருக்கு நியமித்துள்ள வேலையாக இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருடைய அந்த ஆன்மா விலை உயர்ந்தது. நம்முடைய ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்துக்கு அது விலை உயர்ந்தது. ஏனென்றால் அந்த இரத்தத்தால் ஆண்டவர் இயேசு நம்மை மீட்டருளி நம்மை ஒளியின் பிள்ளைகளாக நம்மை தேர்ந்தெடுத்துள்ளார். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இன்றைய முதலாவது வாசகத்தில் நான் பார்க்கின்றோம், எவ்வாறு துன்பத்தில் இருந்தாலும் யோபு அந்த தொழுநோயில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் மீது விசுவாச யோபு அவை கலந்து கொள்ளவில்லை. ஆகவே ஆண்டவர் இன்றைய முதலாவது வாசகத்தில் யோபுக்கு கேள்வியை கேட்கின்றான். நான் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கின்ற கடல் அந்த விலங்கு அனைத்தையும் நாம் படைத்து அதுக்கு தேவையான உணவை அளிக்கும் பொழுது நீ எங்கே இருக்கின்றாய் என்று. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்த அந்த துன்பத்தை பற்றி யோபு ஆண்டவரை கேள்வி கேட்டால், ஆண்டவர் அதைவிட மிகுந்த பெரிய கேள்விகளை யோபுவின் முன் வைக்கும் பொழுது யோபு தன்னுடைய கேள்வி மிகவும் சிறியது என்று நினைத்து ஆண்டவருக்கு தன்னையே தான் ஒப்புக் கொடுக்கின்றான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நட்சத்திரம் ஆண்டவர் இயேசு பெத்சாயிதா கொரசின் நகர்களை கண்டிக்கின்றார். ஏனென்றால் ஆண்டவர் எத்தனை வல்ல செயல்களை செய்தாலும் அதை பார்த்து விசுவாசம் கொள்ளாமல் அவர் இருக்கின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய கவலை, கண்ணீர், பிரச்சனை, துன்பங்கள் ஆண்டவருக்கு தெரியும். ஆகவே அந்த கவலை, பிரச்சனை, துன்பங்கள் வழியாக ஆண்டவர் நமக்கு அவருடைய ஆசிரியும் நம்முடைய விசுவாசத்தையும் வளப்படுத்தி நம்மை உறுதிப்படுத்துகின்றார். ஆகவே இன்று இந்த மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை என்று நம் ஆண்டவர் திருதற்கு இந்த இடி உலகத்தையும் அனைத்து குடும்பங்களையும் நம்முடைய குடும்பத்தையும் சிறப்பாக அர்ப்பணித்து அந்த திரு பொங்கி விருந்து வருகின்ற அன்பு, ஆறுதல், ஒற்றுமை, அமைதி நம் ஒவ்வொருவருடைய மனதிலும் இல்லத்திலும் இருக்குமாறு நம் ஆண்டவரை உற்று நோக்கி நாம் ஜெபிப்போம். இயேசுவின் இருதயமே என்றும் எழுந்திடும் அருள் மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் இருந்திடும் அருள் மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. பாவிக்கும் பொறுத்தல் உண்டு, அந்த பரலோக வாழ்வு உண்டு. பாவிக்கும் பொறுத்தல் உண்டு, அந்த பரலோக வாழ்வு உண்டு. நாங்கள் கூவிடும் குரலை கேட்பதற்கு இந்த வீட்டிலும் தெய்வம் உண்டு. நாங்கள் கூவிடும் குரலை கேட்பதற்கு இந்த வீட்டிலும் தெய்வம் உண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள் மயமே, உந்தன் ஆசிரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. ஜெபிப்புமாக. அன்பு நிறைவே, இதோ உம்முடைய
இதயத்தை திறந்து வைத்து நாள்தோறும் அந்த இதயத்திலிருந்து பொங்கி வருகின்ற அன்பையும் அமைதியும் ஒற்றுமையும் நமதாக்கிக் கொள்ள நீர் நம்மை அரவணைக்கின்றீர், அழைக்கின்றீர். ஆகவே ஆண்டவர், இதோ நம்முடைய குரலுக்கு செவி சாய்த்து நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய இல்லத்தையும் உமக்கு அர்ப்பணித்து நம்முடைய பாதுகாவலரின் திருத்தூதரின் அந்த அவருடைய வழிநடத்துவது போல நாமும் நம்முடைய சிந்தனையும் நம்முடைய செயல்களிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் பரிசுத்தமானவற்றவே செய்து அந்த விண்ணரசில் நுழைய நமக்கு தேவையான ஆசிரியம் நம்ம பிறந்துள்ள உம்முடைய வல்ல பெயரால் மன்றாடுகும் நல்ல பிதாவே, ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.